என்ன மாப்பிள்ள, உங்கள் அப்பா இவ்வளோ பெரிய வீடு வாங்கியிருக்காங்க, இதே எப்படியோ வரும் இல்லை? ஒரு $1.5 million வருமா? ஆமாம்மா வரும். கொடுத்து வச்சவன்டா இருந்தாலும் நீ. எங்கள் அப்பாவும் தான் இருக்காரு, ஊரை சுற்றி கடன் தான் வாங்கி வச்சாப்ப. டேய், அறிவு கெட்டுத்தனமாக பேசாதடா. நீ எத்தனை லாங்குவேஜ் பேசுவ? நானா 4 languages man. 4 language. Yeah. தமிழ், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், அண்ட் கொஞ்சோண்டு ஹிந்தினோ. அதில் பெஸ்ட்டு ஃப்ரெஞ்சு, மறந்துடாத. ஆமாம், ஃப்ரெஞ்சு. அன்றைக்கி நீ வந்து எனக்கு கஸ்டமர் சர்வீஸில் ஒரு இஷ்யூ ஆகும்போது ஃப்ரெஞ்செலாம் நீ பேசி கொடுத்த. ஆமாம்மா, அதுதான் மச்சான் அவங்க அப்பா உனக்கு கொடுத்த பெரிய சொத்து. அது இன்னோவாட், அதுனா என்னமோ உண்மை தான், அதை நான் ஒத்துக்கிறேன். மச்சான், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காது. ஓகே? என்னது? அட பரவாயில்ல, சொல்லு. இப்போது நீ வந்து ஒரு ஹை ஸ்கூல் ட்ராப் அவுட். ஐ நோ. ஓகே, காலேஜும் கம்ப்ளீட் பண்ணலை. ஆனால் நீ எவ்வளோ சம்பளம் வாங்குற? க்ளோஸ் to $80,000. $80,000. அது யாரால? உங்கள் அப்பா கொடுத்த ஃப்ரெஞ்ச் எஜுகேஷன். அதை மறந்துடாத மச்சி. தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். யூனோ, நீ சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா எங்கள் அப்பா மட்டும் என்ன எங்கள் அண்ணாவை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் சேர்த்துள்ளேன்னு வச்சுக்கோ, இன்றைக்கி நாங்கள்லாம் என்ன ஆகிருப்பேன்னு தெரியாது. பிகாஸ் நான் ஹை ஸ்கூலும் முடிக்கலை, காலேஜும் கிராஜுவேட் பண்ணலை. பட் இருந்தாலும் நீ ஒரு யூனிவர்சிட்டி கிராஜுவேட் வாங்குறத விட அதிகமான சம்பளம் நான் வாங்குவேன். டேய், ஒரு சரியான திருக்குறள் சொல்கிறேன் கேளு, அது உனக்கு தான் செட் ஆகும். தந்தை மகட்காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். அந்த திருக்குறளுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இப்போ நீ சொன்ன விஷயம் இதுதான்டா அர்த்தம். You don't need further explanation, man. It's what your dad did for you and your brother. That education. அதை விட்டு சும்மா அறிவிட்டு திரும்ப வந்து அவரை போட்டு இப்படி பேசிட்டு இருக்க பைத்தியம்.